பாகிஸ்தானில் நடைபெற்று வந்த 2025ஆம் ஆண்டுக்கான உலக சாம்பியன் கோப்பை இறுதிப் போட்டி துபாயில் நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்த்து நியூசிலாந்து அணி விளையாடியது. காசு சுண்டலில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி தலைவர் சாண்ட்னர் நியூசிலாந்து அணி முதலில் மட்டை பிடித்து ஆடும் என அறிவித்திருந்தார். அதன்படி நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. துவக்க மட்டையாளர்களாக வில் யங் மற்றும் தொடர் முழுவதும் கலக்கி வரும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் களமிறங்கினர். நியூசிலாந்து அணி ஒரு கட்டத்தில் 7.4 ஓவர்களுக்கு 57 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் விக்கெட் எதுவும் இழப்பின்றி நல்ல நிலையில் ஆடிக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்திய அணியின் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்தில் வில் யங் LBW முறையில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு ரச்சின் ரவீந்திரா 37 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் குல்தீப் யாதவின் அருமையான ஒரு பந்து வீச்சில் போல்டு முறையில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு அடுத்தடுத்து சீரான இடைவெளியில் வில்லியம்சன், லாத்தம், பிலிப்ஸ், மிச்சல் ஆகியோர் ஆட்டமிழக்க நியூசிலாந்து அணி அதிக ரன்களை இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. எனினும் பிரேஸ்வெல்லின் கடைசி நேர அதிரடியில் நியூசிலாந்து 50 ஓவர்கள் நிறைவு பெற்ற நிலையில் 251 ரன்கள் எடுத்திருந்தது 7 விக்கெட் இழப்பிற்கு. ஆக இந்திய அணிக்கு 252 என்ற ஒரு கௌரவமான இலக்கை நிர்ணயம் செய்தது நியூசிலாந்து அணி. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், சமி, ஜடேஜா ஆகியோர் 1 விக்கெட்டையும் இந்திய தரப்பில் வீழ்த்தியிருந்தனர். நியூசிலாந்து தரப்பில் மிக நிதானமாக விளையாடிய மிச்சல் 101 பந்துகளில் 63 ரன்களை எடுத்திருந்தார். மைக்கேல் பிரேஸ்வெல் 40 பந்துகளில் 53 ரன்களையும், பிலிப்ஸ் 52 பந்துகளில் 34 ரன்களையும் எடுத்திருந்தனர். பின்னர் மட்டை பிடித்தாட வந்த இந்திய அணியில் துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சப்னம் கில் ஆகியோர் களமிறங்கியிருந்தனர். அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பம் முதலே காட்டி வந்த ரோஹித் சர்மா 76 ரன்களை எடுத்தார். சப்னம் கில் 31 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சாண்ட்னர் பந்து வீச்சில் பிலிப்ஸிடம் ஒரு அருமையான கேட்சை கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார். தொடர் முழுவதும் சிறப்பாக ஆடியிருந்த விராட் கோலி 2 பந்துகளில் 1 ரன் மட்டுமே எடுத்து பிரேஸ்வெல்லின் பந்து வீச்சில் LBW முறையில் ஆட்டமிழந்து அவரது ரசிகர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தினார் விராட் கோலி. பின்னர் களமிறங்கிய ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் மிக நிதானமாக ஆடி அணியின் ஸ்கோரை மிக நேர்த்தியாக உயர்த்தி வந்தனர். பின்னர் அவர்களும் ஆட்டமிழக்க KL ராகுல் மற்றும் பாண்டியா வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணியை இழுத்து வந்தனர். பின்னர் ஹர்திக் பாண்டியாவும் ஆட்டமிழக்க இந்திய அணி 49 ஓவர்கள் முடிவில் 254 ரன்களை எடுத்து 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி பெற்றது. KL ராகுல் 34 ரன்களையும், ஜடேஜா 9 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் விளையாடியிருந்தனர். ஆக இந்திய அணி இந்த தொடர் முழுவதும் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் கோப்பையை வென்றிருப்பது இந்திய அணியின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அடுத்தடுத்து ICC நடத்தும் உலகக்கோப்பை தொடரில் 2வது முறையாக வென்றிருக்கிறது இந்திய அணி. கடைசி 3 முறையில், அதாவது 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்த இந்திய அணி 2020 உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருந்தது. தொடர்ச்சியாக 3வது முறையாக ICC நடத்தும் ஒரு கோப்பையில் இறுதிப் போட்டி வரை வந்திருந்த இந்திய அணி 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகனாக 76 ரன்கள் எடுத்திருந்த ரோஹித் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கோப்பையின் தொடர் நாயகனாக இந்த தொடர் முழுவதும் மிக சிறப்பாக விளையாடி 263 ரன்களையும் எடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய நியூசிலாந்து அணியின் ரச்சின் ரவீந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அணி சார்பில் ஸ்ரேயஸ் ஐயர் அதிகமான ரன்களை குவித்திருந்தார். இந்த தொடர் முழுவதும் 243 ரன்களை எடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருண் சக்கரவர்த்தியும் முகமது சமியும் தலா 9 விக்கெட்டுகளை எடுத்திருந்தனர். இந்த தொடரில் கடைசி சில வருடங்களாகவே மிக சிறப்பாக விளையாடி வரும் இந்திய அணி தொடர்ச்சியாக 3 ICC நடத்திய உலக அளவிலான போட்டியிலும் இறுதிப் போட்டியில் இடம்பெற்று இதில் 2 கோப்பைகளை கைப்பற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கிரிக்கெட் தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை பெற நம்ம தமிழ் தாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.